பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 17ஆம் ஞாயிறாகிய இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 213ஆம் ஞானப்பாட்டை முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் என 213 முதல் 4 கவிகளை பாடுவோம். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அண்டினேன், நீர் மண்ணான பாண்டமான என்னை அன்பாய் பாருமே என்ற 213வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். குமாரன் பரிசுத்தாவின் நாம் அனைவரும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் ஊற்றும் உறவிடமாய் இருக்கிற எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் பங்கு பெற செய்த கிருபைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வழியிலே நீர் பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், திருமறை பகுதி, சிந்திக்க இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். மேலும் கர்த்தாவே, பிசாசுடைய தாக்குதலை நாங்கள் எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடு உம்மை பின்பற்றவும் உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு உமது அருளை தந்திரள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். மேலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பரின் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படும்படி சங்கீதம் எண் 75 முதல் 10 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் எண் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன்.
வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டிகளில் ஊற்றி குடிப்பார்கள். நானோ என்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் மகிமையுண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். தேவ ஆராதனைக்கு முறைமைக்கு ஆரமாக நாம் கீர்த்தனை எண் 22 பாடுவோம். கீர்த்தனை எண் 22. சத்தாய் நிஷ்கலந்தமாய் ஒரு சாமிய மும்மிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, எத்தால் நாயடியேன் கடை தேறுவேன் என்பதை தீர்ந்து அத்தா உண்மையல்லால் எனக்கார் துணையாறுவார்வே என்ற 22வது கீர்த்தனையை பாடுவோம். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமுமிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, எத்தால் நான் அடியேன் கடை தேறுவன் என்பவன் தீர்ந்து அத்தா உன்னையெல்லாம் எனக்கார் துணையார் உறவே. எம்மாவிக்குருவே உயிரிந்து புறந்ததற்கோ கைமாறுண்டு கோலோ கடைக்காரும் கையடைய சென்னை செய் சொல் சுதந்திரம் யாதுமிலேன். அம்மான் உன்னையெல்லாம் எனக்கார் துணையாருறவே. திரைசேர் பிம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரெம்மை கரைசே துவைக்க வென்றே உனையாயினை கண்ணிலியான் பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய். அரசே உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே. தந்தை தமர் குரு சம்பத்து நட்பேவையோ நீயே எம்பெருமான் கதி வேறில்லை நின்னயங்கான். என்றிகளோ உலகோடெனக்கின்னுரிமை ஆயே உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே. பித்தேறி சுழலோ ஜெகபே பிடித்தோப்புவதே செத்தேன் உன்னருளால் பிழைத்தேன் மறு ஜென்மமதாய். எத்தோஷங்களையோ பொறுத்தென்றும் இறங்குகவென்று அத்தா உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே. துப்பார் சிந்தையிலே மறை தீட்டி
தொல்வினையும் தப்பாதே வெளியா நடுநாளினை தாங்கிக் கொள்ள இப்பாயுய்வென்றே மன கோலமெடுத்த எங்கள் அப்பா உன்னையெல்லாம் எனக்கார் துணை யாருறவே. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 17வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 17வது ஞாயிறு. கர்த்தாவே நீ நீதிபர உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தோ. உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளோ. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தவறி போக விடாதேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிற அன்புக்குரியவர்களே, பராமண்டத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இறக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினால் நடக்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுடைய கிருபையுள்ளவர்களாயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தரியும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலாம். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலாம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிறவர்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரமத்தந்தையிடம் பரிந்து பேசலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். கர்த்தாவே எங்களுக்கிரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கிரங்கும். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2ஆம் ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்.
தாவியுடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, பிசாசுடைய தாக்குதலை நாங்கள் எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடு ஒன்றான கர்த்தராகிய உம்மை பின்பற்றவும் உம்முடைய மக்களாக எங்களுக்கு உமது அருளை தந்தள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தரசாலை எங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. பண்டிகை பின்வரக்கூடிய அதன் 7வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாயிருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் சொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதகங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் என்பதை சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே என்னை பரிசுத்த, என்றென்றும் உள்ள கர்த்தரே என்னை பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4 முதல் 6 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட
நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று தினமளித்து காப்பாராக. ஆமேன். நான் அவர்களுக்கு வேறு இருதயத்தை தந்து அவருடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன். அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Alleluia, Alleluia, பட்ட நற்செய்தி பகுதி அது லூக்கா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பதுவே. புறாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான கமானாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமிராட்டில் பிறந்து பொந்தி பிலாத்தினை பாடுபட்டு சிலில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ தொழிற்சிருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் மன்னிப்பும் சுவைத்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரண மட்டத்தின் நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. விசேஷமாக இந்த நாளிலே அருமையான குழந்தை ஞானஸ்நானம் பெறுவதற்காக கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜான் மெர்லின் தம்பதியருக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல வரக்கூடிய 26ஆம் தேதி ஜோனா சூசன் ஜெகோஷிப்பா தனது பிறந்தநாளை காண்கின்றார். கர்த்தர் அந்த அருமையான பிள்ளையோடு தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து பாராட்டின ஒவ்வொரு விதமான நன்மையான ஈவுகளுக்காக ஜெப நிலையிலிருந்து 130 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன் அடியேன், எல்லோரும் முன்னும் உண்மையை அறிக்கை பண்ணுவேன். 130 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். இந்த பாக்கியங்களும்
தந்தீர் கர்த்தாரே. உம்மாலொழிய எதுவும் உண்டாகக் கூடாதே, உண்டாகக் கூடாதே. துதியில் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, மீண்டுமாக ஆண்டவராக இந்த கிருபையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டின ஒவ்வொரு விதமான நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறநாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், வயதான மக்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படுகிறோம். மட்டும் கைவிடாத ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துள்ளோம். விசேஷமாக இந்த நாளிலே தங்களுடைய பிள்ளைகளை திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவராக உமது ராஜ்யத்தில் அந்த அருமையான பிள்ளை வளருவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த அருமையான குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜான் பிரான்சிஸ்காகவும் மெர்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அருமையான மகனை நீங்கள் ஆசிர்வதிங்க. ஆண்டவர் அன்னிதாமே இந்த நாளிலே திருமுழுக்கு எடுத்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவராக ஆஸ்வத்திரிய கரம் அந்த அருமையான குழந்தையோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வரக்கூடிய 26ஆம் தேதி தனது பிறநாளை காணக்கூடிய அருமையான குழந்தை ஜோனா சூசன் ஜெகஷிபாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரிங்க, வழி நடத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவர் அன்னிதாமே உடன் பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அன்னிதாமே இந்த பிள்ளையும் நீ உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து நிறைவான ஆஸ்வாதை கொடுத்து இந்த அருமையான பிள்ளையை வழி நடத்துமாக கேட்கிறோம். ஆண்டவராக இந்த கரத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் நீதியினுடைய வலது கரத்தினால் தாங்கி வழிநடத்தி ஆஸ்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தாரும், புத்தி கூர்மை தாரும், பலத்தை தாரும், சரீரத்தை சுகத்தை பலத்தை தாரும். ஜோகனையும் அந்த காலத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அருமையான பிள்ளையை ஆஸ்வதித்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்திலே தங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த காலத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவர் அன்னிதாமே தேர்வு நல்ல முறையில் எழுதுவதற்கும் அந்த கிருபை தாங்கட்டும். படித்த பாடங்கள் கேள்விகளாக வருவதற்கு உதவி செய்தலாம். கரம் பிடித்து எழுதும். விசேஷமாக இந்த சீதோஷ நிலையில் யாதொரு தீமையான காரியங்களும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி சுற்றிலும் வீலெடுத்து பாதுகாத்து வழிநடத்துவதாக கேட்கின்றோம். இந்த ஆஸ்வாதத்துடைய கரம் தாங்கட்டும். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது நீ உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்தாலும் விசேஷமாக டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி அம்மாவுக்காகவும், டாக்டர் கனகராஜ் ஜெயன் கனகராஜ் தம்பதியாருக்காகவும், ரெவரன் சாம்வி ஐயாசாமி தம்பதியருக்காகவும், டாக்டர் ஜெயபால் தம்பதியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்தலாம். இதே மாதிரி ஆண்டவர் அன்னிதாமே பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான வெளிநாட்டிலே தங்கியிருக்கும்போது உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்தாலும் விசேஷமாக வயதான மக்கள் ஒவ்வொருவரும் அதை கத்திரப்படுகிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திரை கரம் அவரை வழி நடத்தட்டும். சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மக்கள் வில்லியம்ஸுக்காக, லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருத்துவ ஆலோசனைகளை ஆண்டவராக நிதானம் அங்கீகரிக்கணுமா கேட்கிறோம். சரீரத்தில் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பவர்களும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான அம்மா ஞான செல்வம் மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்ம கால்களுக்கு பலத்தை தந்தலும். சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே இறுதிய பலவீனத்திலே ஆண்டவராக இந்த கரம் அந்த அருமையான சகோதரனோடு கூட இருந்து வழி நடத்தி ஆஸ்வாதத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைக்கு இறுதி அறுவை சிகிச்சை செய்திருக்கும் போது யாதொரு தீமையான காரியங்கள் நேரிடாதபடி பாதுகாத்துள்ளோம். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு எங்களுடைய மக்களையும் அது கத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவர் அன்னிதாமே பரிபூர்ணமான ஆசுவாத்தினாலும் ஆண்டவராக நிதாமே நிறைவான வழி நடத்தினாலும் அவள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருத்துவ ஆலோசனைகளை அங்கீகரிக்கணுமா கேட்கின்றோம். விசேஷமாக அருமையான பிள்ளைகள் ஃப்ராக்டன் இயானுக்காக, பிராண்டன் ரியானுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆஸ்வதியும். அதே போல் கேரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை சிறு வயதில் அந்த மாதத்திலே அதனுடைய காரியங்களை செய்வதற்கு குழந்தைகளுக்கு உதவி செய்தலும். அதே போலவே அருமையான குழந்தைகள் ஜோகனுக்காக, சூசனுக்காக, கெசியாக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு குழந்தைகளுக்கு ஆண்டவராக நிதாமே கிருபையை தர வேண்டுமா கேட்கிறோம். எங்களுடைய ஆலய ஆராதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான குழந்தைகள் ஒவ்வொன்றையும் கத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவராக நிதாமே நட்டாஷாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே அருமையான பிள்ளையை நீ பாதுகாத்தலாம். ஆண்டவராக நிதாமே எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டவராக இந்த நாளினுடைய ஆஸ்வாதம் நிறைவாக அவர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்வாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்ச கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். அமர்வோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாகவும் நாம் 184வது ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடலின் 184. சீர்கெட்ட லோகமே உன் வாழ்வு எனக்கு ஏது, என் இயேசு என் கதி, நான் உன்னை சார்வது ஏது. என் ஆஸ்தி இயேசுதான், என் செல்வம் அவரே, உன் குப்பையை நாடேன், சீர்கெட்ட லோகமே என்ற 184வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். சீர்கெட்ட லோகமே உன் வாழ்வு எனக்கேது, என் இயேசு என் கதி, நான் உன்னை சேர்வதேது. என் ஆஸ்தி இயேசுதான், என் செல்வம் அவரே, உன் குப்பையை நாடேன், சீர்கெட்ட லோகமே. லௌகிக வாழ்வெல்லாம் புகையாய் போல் காடேயும், நிழலாய் போலே போம், காதாயாய் போல் மூடியும், என் இயேசு நித்திய ஓர் காலம் மாறாரே. நீ எனக்கு வேண்டாம், சீர்கெட்ட லோகமே. பெரியோர் பட்சத்தாய் நரர் பிடிக்கிறார்கள், பெரியவர்களோ மண்ணென்று சிந்தியார்கள். என் இயேசுவினது தயை நல்லதே, உன் பட்சத்தை நம்பேன், சீர்கெட்ட லோகமே. அநியாயமாகிய பலவிதத்தில் காசை நரர் சேர்ப்பார்களே, இதோ நரரின் ஆசை, என் இயேசு எனது, நான் வைக்கும் ஆஸ்தியே, சீர்கெட்ட லோகமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். லூக்கா 14:1 முதல். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்போது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரியையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவளை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியிலே முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவளுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியிலே முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான்.
அப்போது உன்னையும் அவனை அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடங்கொடு என்பான். அப்போது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்போது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. ஏ மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. ஏ மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடு, அந்தகாரத்தை நீக்கிவிடு. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தியை தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தியை தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி, திருப்தி பாடுத்தி அனுப்போ, எம்மை திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்தே தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 17வது ஞாயிறு. இந்த பகுதியில் 1-6 வசனங்களும் 7-11 வசனமுமாக 2 பகுதியாக இதை நாம பிரிக்க முடியும். 2 பகுதியாக பிரித்து இதே பகுதி இணையான பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் முதல் 12 வசனங்களிலும் சொல்லப்படுகிறது. முதன்மையான இடத்துக்கு எப்படி போறாங்க அப்படின்ற சூழ்நிலை.
அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 6 வசனம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியாக இருக்கு. இப்போ இந்த பகுதியை 2 பகுதியாக பிரிக்கப்பட்ட பகுதியை இன்னும் அதிகமாக கொஞ்சம் சற்று விவரித்து நாம் பார்ப்பேன் சொன்னால், அழைப்பு, காலிங். முதலாவது காரியம், இந்த 14வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசித்தா இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்துக்கு வருவதற்கு அழைப்பு. அப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் இதோட கூட கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்குல்ல. இயேசுவும் அவர் சீடர்களும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து அழைப்பு பெற்றிருந்தார். ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷனை வேணும்னு அங்க உட்கார வச்சிருக்காங்க. 2வது பகுதி 7லிருந்து 11 வசனத்தை வாசிக்கப்பட்டா, அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு பெற்றவர்கள் எப்படி பிரையாரிட்டி, முதன்மையான இடத்துக்கு வருகின்றார்கள் என்பதை அந்த பகுதி சொல்லுகிறது. 3வது பகுதி 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்தா, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் முன்பாக வந்திருந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில உன்னை விட அதிகம் வந்தா ஒரு ஏழைக்கு எப்படி அழைப்பு கொடுக்கப்படும் என்பதை சொல்லுகின்றார். 15வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். இல்லைங்க, நாங்க வரலைங்க, எங்களால் வர முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்குங்க என்று சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள். 25வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசித்தா அந்த அதிகாரம் அதோடு முடிகிறது. சீடனாய் இருப்பதற்காக இயேசு அழைத்த அழைப்பு, சீடனாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆகவே 5 விதமான அழைப்புகள் இங்கு சொல்லப்படுகிறது. 1லிருந்து 6 வசனமும், 7லிருந்து 11 வசனமும், 12லிருந்து 14 வசனமும், 15லிருந்து 24 வசனமும், 25லிருந்து 35 வசனமாக மொத்தம் 5 விதமான அழைப்புகள் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் நிருப பகுதியில் வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 6 வசனத்துல, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1லிருந்து 12 வசனத்துல வாசித்தா, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் என்று சொல்லி எப்படி கூப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் அழைப்பை பற்றி இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அழைப்பு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கப்பட்டு. முதலாவது காரியம், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதுக்கு உங்க அழைப்பு? எதுக்காக? 2வது, உங்களை யாரை கொண்டு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? யார் உங்களை கூப்பிட்டது? 3வது, யாருக்காக அழைக்கப்பட்டீர்கள்? 4வது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு நிரந்தரமானதா? 5வது காரியம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அழைப்பு பெற்றீர்கள்? எதற்காக அழைப்பு பெற்றீர்கள்? ஏதோ ஒரு நோக்கம், there is some purpose. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அந்த நோக்கம் யாரை கொண்டு அழைக்கப்பட்டது? யார் வந்து கூப்பிட்டது? கடவுளா? வேதவசனமா? தீர்க்கதரிசிகளா? ஊழியக்காரரா? யார் உங்களை அழைத்தது? யாருக்காக அழைப்பு பெற்றீர்கள்? நீங்க அழைப்புப்பட்ட அழைப்பு நிரந்தரமானதா இல்ல தற்காலிகமானதா? நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அழைக்கப்பட்ட அழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. இட் இஸ் காமன் டு ஆல். எல்லாருக்கும் இந்த அழைப்பு பொதுவானது. அழைப்பின் நோக்கம் என்ன என்று சொன்னால் ரட்சிப்பு. கடவுள் ஒருத்தரை அழைக்கிறார் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்காக, அவர் மூலமாக ரட்சிப்பு பெறுவதற்காக, அவர் ரட்சிப்புக்கு வழி நடத்துவதற்காக, தனிப்பட்ட ரட்சிப்புக்காகவும் பிறரை ரட்சிப்பதற்காகவும் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கின்றார். உன்னை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் உன் மூலமாக மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவும் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். கர்த்தர் உன்னை அழைக்கும் போது சாக்கு போக்கு சொல்லாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கல்யாணம், இந்த கல்யாணம் இருக்குன்னு சொன்னா கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒன்று வரன்னு சொல்லணும், இல்லை வரலன்னு சொல்லணும்.
சர்தான் சர்தான் சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களுடைய பணங்களை விரயம் செய்து சாப்பாடு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கும்போது நீங்க போகாம போனா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும். அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உன்னை அழைக்கும் போது நீ சாக்கு போக்கு சொல்லாதே. சாக்கு போக்கு சொல்லும் போது அந்த அழைப்பு வேறொருவருக்கு போய்விடும். உன்னுடைய அழைப்பு வேறொருவருக்கு போய்விடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தா, ஆதாம் சாக்கு சொன்னார். நான் செய்யல, நான் கேட்டேனா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி எனக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தீங்களே, அந்தம்மா சொல்லிச்சு, நான் தின்னேன். சாக்கு போக்குகள். இன்னைக்கு யாருமே செய்யப்பட்ட குற்றத்தை உணர்ந்து கொள்வதில்லை, ஆமா என்று சொல்வதில்லை. ஏன் நான் மட்டும்தானா, மற்றவங்க இல்லையா என்று சொல்லக்கூடிய கேள்வி. யாத்ராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை வாசித்தா மோசே சாக்கு சொல்லுகின்றார். எரேமியான் புத்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்தா எரேமியா சாக்கு போக்கு சொல்லுகின்றார். யாத்ராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 21-24 வசனத்தை வாசித்தால் ஆரோன் சாக்கு போக்கு சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்லுகின்றார். எல்லாருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டது. எஜமான் திரும்பி வந்த பிறகு தாளந்துகளை ரெட்டிப்பாக மாற்றினார்கள் 2 பேர். ஒத்த மட்டும் புதைத்து வைத்து அவன் சாக்கு சொல்கின்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். சாக்கு போக்குகள். அழைப்பு வித்தியாசப்படும். அழைப்பவரும் அழைக்கப்பட்டவருக்கும் உள்ள தொடர்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. அழைத்தவர் யார்? எஜமானர். அழைக்கப்பட்டவர்கள் யார்? விருந்து சாப்பிட வந்த விருந்தாளிகள். பணி செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். யாருக்கு பணி? மனிதனுக்கு பணி அல்ல, கடவுளுக்கு பணி செய்ய, துன்பத்தை சகிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அழைப்பு என்று சொன்னா தேர் இஸ் நோ ரெட் கார்பெட் வெல்கம். நல்ல ரெட் கார்பெட் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதில்லை. கரடு முரடான பாதைகளிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க, இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்க. காடானாலும் மேடானாலும் நான் ஊழியம் செய்வேன். இப்போ இல்லை வீட்டு பக்கத்துலேயே வேணும், எனக்கு வீட்டோடு வேணும். இந்த இடத்துல இருந்து அப்படி கால் எடுத்து வச்சா ஸ்கூல் வந்தோம் என் மனைவிக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என் மனைவி. ஆனால் அந்த காலத்தில் பாடும்போது காடானாலும் மேடானாலும் ஓடி ஓடி உழைப்பேன். இன்னைக்கு ஏன் இல்லை? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து கொள்ளவில்லை. பணி செய்ய அழைக்கப்பட்டீர்கள். மனிதனுக்கு அல்ல, உங்களை படைத்த சிருஷ்டிகருக்கு. துன்பத்தை சகிப்பதற்காக அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக? நித்திய ஜீவனுக்காக. நீங்கள் எப்போது அழைக்கப்பட்டீர்கள்? ஒன்னும் இல்லாம இருக்கும்போதுதான் கர்த்தர் உங்களை அழைத்தார். ஒன்னும் இல்லாத போது இருக்கும்போது, வெறும் கையோடு இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். 5 அப்பம் 2 மீன், ஒண்ணுமே இல்லை. 12 கூடைகள். ஏன் 11 கூடையா இருக்கக்கூடாதா? இல்லை 13 கூடையா இருக்கா? 12 சீடர்களுக்கு ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போ. 12 கூடைகள். தகுதியற்று இருக்கும்போது, ஐ எம் வெல் எஜுகேட்டட், ஐ எம் வெல் குவாலிஃபைடு. இல்லை, நீ தகுதியே கிடையாது. உனக்கு தகுதி இல்லாம இருக்கும்போது கர்த்தர் உன்னை அழைத்தார். உன் அழைப்பு, 3ஆவது வசனம் சொல்லுகிறது, உன் அழைப்பு உதவி செய்வதற்காக அழைப்பு. நீ உதவி செய்வதை விட்டுட்டு உபத்திரம் செய்யக்கூடாது. அதனால்தான் ஏசாமி இந்த 3ஆவது வசனம் சொல்ல, இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். உன்னுடைய அழைப்பு உதவி செய்வதற்கான அழைப்பு, உபத்திரப்படுத்துவதற்கான அழைப்பு அல்ல. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா? நீ உதவி செய்யணும்பா. 2வது காரியம் சொல்லுகிறது, 10-11 வசனம் சொல்லுகிறது, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்போது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். உன் அழைப்பு தாழ்மையா இருப்பதற்காக அழைப்பு. உன்னை அழைத்தது எதற்கு என்று சொன்னால் தாழ்மையா இருக்கணும். தலகணம் பிடிச்சி அழைக்கக்கூடாது. என்னை அழைச்சிட்டாங்க அதனால நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தலகணம் பிடிச்சி அழையக்கூடாது. அதுதான் இந்த 10-11 வசனம் சொல்லுகிறது. 3வது காரியம், உன் அழைப்பு
13வது வசனம் சொல்லுகிறது, நீ விருந்துக்கு உண்ணும்போது ஏழையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. உன் அழைப்பு பதிலுக்கு பதில் செய்ய முடியாதவர்களுக்கான அழைப்பு. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேருடைய வீட்டில எல்லாம் வச்சிருப்பாங்க. உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறதுனால ஒரு மொய் வச்சு புஸ்தகம் வச்சிருப்பாங்க, யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. அவங்க வீட்டில் ஒரு நடக்கும்போது அந்த நோட்டை திறந்து பார்த்து அவங்க எவ்வளோ வச்சாங்கன்னு பார்த்து இதை பார்த்து அதை அவங்களுக்கு கொடுக்கறது, கொடுத்து வாங்குறது. அப்படி அல்ல, உனக்கு திருப்பியே கொடுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஏழையும் ஊனரையும் அழைப்பாயாக. பதிலுக்கு பதில் செய்ய முடியாதவர்களுக்கான அழைப்பு, பதவியில் உள்ளவர்களுக்கு அல்ல, பதவியில் உள்ளவர்களுக்கான அழைப்பு அல்ல. 4வது காரியம், உன் அழைப்பு 24வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு மெய்யாக சொல்கிறேன். ஒத்துழைப்பதற்கான அழைப்பு. உன்னை அழைச்சிட்டாங்கன்றதுனால ஏட்டிக்கு போட்டி செஞ்சுட்டு கூடாது, அவங்களோட கூட சேர்ந்து உழைக்க வேண்டும். ஓரங்கட்டுவதற்கான அழைப்பு அல்ல உன் அழைப்பு, ஒத்துழைப்பதற்கான அழைப்பு உன் அழைப்பு. 6வது காரியம் 27வது வசனம் சொல்லுகிறது, தான் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. உன் அழைப்பு சிலுவை சுமப்பதற்கான அழைப்பு, சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு போவதற்கான அழைப்பு அல்ல. உன் அழைப்பு சிலுவை. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், கொசுக்கி கொயாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியல் வல்லுனர் அவர் சொல்வாரு, தேர் இஸ் நோ ஹேண்டில் ஃபார் எ கிராஸ். சிலுவைக்கு கைப்பிடி கிடையாது. இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா, தேர் இஸ் நோ வீல்ஸ் ஆன் த கிராஸ். ஈஸியா தள்ளிட்டு போக முடியாது. சிலுவையை நீ சுமந்து கொண்டு போக வேண்டும். 6வது காரியம் 34, 35 வசனம் சொல்லுது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உன் அழைப்பு ருசி உள்ளதா இருப்பதற்கான அழைப்பு. உன்னுடைய அழைப்பின் நிமித்தமாக அந்த இடம் ருசி மிகுந்ததாக இருக்க வேண்டும், ருசி அற்று போக அல்ல. உப்பு நல்லதுதான், அந்த சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49வது வசனம் சொல்கிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினாலே உப்பிடப்படுவான். ஏன் இந்த உப்பு உப்புன்னு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் சொல்லுகிறது? இந்த உப்பு இருக்க, நீங்கெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் இருக்கீங்களே, அந்த காலத்துல அண்ணாச்சி கடைன்னு சொல்லிட்டு சந்து முனையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். போன உடனே அந்த உப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, கடைக்கு வெளியில் இருக்கும். ஒரு மூட்டை கடைக்கு வெளியில தான் இருக்கும். உப்பு எடுத்து உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, வெளியில தான் இருக்கும். ஏன்? கடையை பூட்டிட்டு போகும்போது கூட அந்த உப்பை வச்சு உள்ளே வச்சுட்டு போக மாட்டாங்க, அப்படியே வெளியில் வச்சு தான் பூட்டிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னால் உப்பு வேண்டாம், யாருக்கும் இல்லை. அதனால தான் அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இந்த உப்பை தின்றதுக்குன்னே யானைகள் வரும். கடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த உப்பை தின்றதுக்குன்னே யானைகள் வரும். இப்போ இந்த உப்பு ஓரங்கட்டப்பட்டது இல்லையா? நீங்க விருந்துக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க, இலை போடுறாங்க, முதல்ல என்ன வைப்பாங்க சொல்லுங்க? முதல்ல அந்த உப்பை தான் வைப்பாங்க. எங்கு ஓரங்கட்டப்பட்டதோ அந்த உப்பு பந்தியிலே முதன்மையாக ஃபர்ஸ்ட் பரிமாறப்படுவது உப்பு. உப்பு ருசி கொடுப்பதற்காக தான், அது அளவோடு இருக்க வேண்டும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே போடப்படும் என்று சொல்வதனால அதிக உப்பிடப்பட்டாலும் அது குப்பையில தான் போடப்படும். இந்த உப்பையும் இந்த நெருப்பையும் சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49வது வசனத்தை, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே உப்பிடப்படுவான். இந்த அக்கினியும் இந்த உப்பையும் ரெண்டத்தையும் என்ன? ரெண்டுமே இணை பிரியாதது. உப்புக்கு ஒரு தன்மை உண்டு, கரையும் தன்மை உண்டு. அது அப்படியே கரைஞ்சிடும் தண்ணியில போட்டா. நெருப்புக்கு என்ன தன்மை? அதுவும் அப்படியே எல்லாவற்றையும் கரைச்சிடும். அது துணி போட்டாலும் சரி,
என் தங்கத்தை போட்டால் கூட அப்படியே உருக்கிடும். அது சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உண்டது. அதனால தான் அந்த கருவாடு அதெல்லாம் செய்யும் போது, மீனெல்லாம் கழுவும் போது உப்பு போட்டு கழுவிட்டு இருப்பாங்க. அது சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. நெருப்பும் சுட்டெரிக்கும் தன்மை உண்டது. உப்பு ப்ரிசர்வேட்டிவ், உப்பு பாதுகாக்கும். அதனால தான் ஊறுகாய் இந்த கருவாடெல்லாம் பார்க்கும்போது அந்த உப்பிடப்பட்டு பத்திரப்படுத்தி வைப்பார். இப்போல்லாம் மரணம் அடைஞ்சால் கூட உப்பை கொண்டு வந்து போட்டு அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய நாள் இருப்பதற்காக அந்த உப்பு பாதுகாக்கக்கூடிய தன்மை. நெருப்பும் பாதுகாக்கக்கூடிய தன்மை. அதை தான் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கின்றான். அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அந்த நெருப்பு அக்கினிமயமான ரதம் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கின்றது. உப்புக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டு, நெருப்புக்கும் எதிர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இந்த உப்பையும் நெருப்பையும் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி கடவுள் உப்பிடப்படுவதைப் போல நீங்கள் அக்கினியினால் உப்பிடப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. உன் அழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? உப்பை போல நெருப்பை போல கரைந்து சுத்திகரித்து பாதுகாத்து எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்பதான் உன் அழைப்பு பரிபூர்ணப்படும். மீண்டுமாக எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிக்கும் போது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ, கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல உண்மையா இரு. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்தி வைப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே உப்பை போல எங்களை நாங்கள் கரைத்து, நாங்கள் எதிர்த்து, நாங்கள் மற்றவர்களோடு கூட சுத்திகரித்து எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைனில் கர்த்தரை கண்டு ஆராதித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 18வது ஞாயிற்றுக்கிழமை அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 193வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலை 193 முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ஞான பாடலை 193. மாசில்லாமல் தூய்மையான பளிங்கிலேயும் தெளிவான சுத்தாங்க ஊற்றே இயேசுவே, கேருபீன்கள் தூய சீசரின் வெளிச்சம் யாவும் தேவரின் முன்பாக மங்கி போகுமே. என் பாவத்தின் இருள் அனைத்தும் உமக்குள் தொலையட்டும். இயேசுவே, நான் உமக்கே ஒப்பாய் சுத்தாங்கமாகும் என்ற 193வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். தூய
பின்பற்றாதே வாரே சகாயம் பண்ணுவேன் ஏனோ வேலும் ஏனேசுவே நானும் ஆகே மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கக்கூடியவரே, நீர் நாங்கள் ஒன்றும் இல்லாத போது தகுதியற்று இருக்கும்போது நீர் எங்களை அழைத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்றோம். எங்களுடைய அழைப்பு மற்றவர்களை மீட்டு கொள்வதற்கான ஒரு அழைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் அழைப்பிலே நாங்கள் எப்பொழுது உண்மை உள்ளவர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்தலாம். தேவன் அசுத்தத்துக்கென்றல்ல
பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பிலே நாங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்கள் உதவி செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவர் அக்னிதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை வழிநடத்துமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமையை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும். அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்திரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்திருளும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்றும் இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைசாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை சந்ததியை தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த மரமணங்களை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பதின்றதாரும் எங்கட நாளைக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டிலும் மண்டியும் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளோ. ராஜ்யம் வல்ல மகிமை என்று நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவு பாடலாக 221வது ஞானப்பாடலின் 6வது கவியும் 7வது கவியும் பாடுவோம். ஞானப்பாடலின் 221 6வது கவியும் 7வது கவியும் பாடுவோம். எல்லாவற்றிற்கும் வல்ல ஆண்டவருடைய குறைவில்லாத நல்ல விசாரிப்புக்கெல்லா கவலைகளையும் நான் ஒப்புவிப்பேனாக, அப்போது எல்லாம் நன்றாக நற்சீருக்கு வரும் என்ற 6வது கவியும் 7வது கவியும் பாடுவோம். சர்வதேக்கும் வல்ல ஆண்டவரே,
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக பராபரனே, உமக்கு இப்பொழுதும் இனிமேல் என்றென்றும் கனமும் மகிமை உண்டாவதாக. உமது திருவார்த்தையை கேட்ட நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கணிகளை கொடுக்கும்படி தேவரீர் எங்களுக்கு துணை அளித்திரளும். எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகம் மறவாதிரு. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசிர்வத்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.